வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியல. கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கும் நேர் ப்ளவுஸ், அதாவது ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, யாருக்கெல்லாம் கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் கட் ப்ளவுஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு நேர் கட் ப்ளவுஸ்க்கும் கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஒரு நார்மலாக நம்ம வந்து இப்போ துணியில் வந்து எப்படி வந்து போடுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நார்மலாக இப்போ இதுதான் துணி ஃபோல்டட் சைடு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, துணியோட பேக் பார்ட் வரைவோம். அப்படி தானே, ஒரு ஃபோல்டட் சைடில் வந்து நம்ம வந்து பேக் வரைவோம். ஸோ சும்மா ரஃபாக நான் வந்து இதில் வரைகிறேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வரைகிறேன். ஓகேவா? ஸோ இது பேக் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எடுப்போம். இப்போ ஃப்ரண்ட் நம்ம எடுத்தோம்னா, நம்ம நார்மலாக ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு எப்படி எடுப்போம்னா, பேக் எடுத்துட்டு அப்படியே திருப்பி நம்ம அந்த பின் சைடே நம்ம வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து எடுத்துருவோம். ஸோ இது நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து எடுப்போம். ஓகேவா? இது வந்து நேர் கட் ப்ளவுஸ், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இப்படி வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம். இதே கிராஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேக் வந்து நார்மல் கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து பேக் வந்து நம்ம நார்மலாக எப்போது மாதிரி தான், ஃப்ரண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாறும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து செஸ்ட் ஏரியா இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக, அதாவது கொஞ்சம் செஸ்ட் சைஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கிராஸ் கட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கிராஸாக போடுவோம். ஸோ இதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் கட்டுக்கும் கிராஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு துணின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் உள்ள அந்த நூலிழைகள் வந்து எப்படி வந்து பின்னிருப்பாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கோடு கோடாக நமக்கு வந்து போட்டிருப்பாங்க. இதை வந்து கிரைன் லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிரைன் லைன்ஸ்ன்னு இந்த நூலிழைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட் கட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுவே கிராஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, சாய்வாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து துணியை வந்து சாய்வாக போட்டிருப்போமா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சாய்வாக வந்து இருக்கும். ஸோ அந்த நூல் இலைகள் போகிறத பார்த்து தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டா கிராஸ் கட்டா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஸோ கிராஸாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா அது வந்து இழுத்து கொடுக்கும். ஸ்ட்ரெயிட் கட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இழுத்துலாம் கொடுக்காது. கிராஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் துணி வந்து இழுத்து கொடுக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸா கிராஸ் கட் ப்ளவுஸா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து அது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் வந்து இப்போ இந்த ப்ளவுஸ் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி டிசைன் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதுவே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது கிராஸாக வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டா கிராஸ் கட்டா அப்படிங்கிறது நீங்கள் டிசைன் இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு அப்படி பார்க்க கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் பாயிண்ட்ல விரிச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது. இதே பேக்கில் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிராஸாக வருது. ஸோ அது வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் இருந்தாலும் அந்த மாதிரி டிசைன் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு 2 மெத்தட் இருக்கு, அதுவும் எப்படி அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து எந்த டிசைனும் நமக்கு கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் உங்களுக்கு கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேக்கில் எதுவும் இல்லை, பட் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீவ் பார்டர் பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப்பாக, அதாவது கிராஸாக இருக்குது. ஸோ அப்போ இது கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸி மெத்தட். இது எல்லா ப்ளவுஸ்க்கும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த ஷோல்டர் பக்கத்தில் லேசாக நீங்கள் கையை வச்சு இப்படி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுருக்கம் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சுருக்கம் வந்து உங்களுக்கு தெரியுது. இப்படி சுருக்கம் தெரிஞ்சுது அப்படின்னா இது கிராஸ் கட் ப்ளவுஸ். இன்னொரு இடத்துல எங்க பார்க்கலாம்னா, நெக்கு மேலையும் இந்த மாதிரி கீழே பிடிச்சி இப்படி லேசா இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்க மாதிரி அது வந்து வரும். ஸோ இப்படி இந்த மெத்தட் வந்து நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்கும் நீங்கள் பார்க்கலாம். இது ஸ்ட்ரெயிட் கட்டா கிராஸ் கட்டான்னு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, டிசைன்லாம் இல்லை வெறும் பிளைன் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஷோல்டர் பக்கத்தில் நீங்கள் இழுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ இது பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ். நீங்கள் இழுத்து பிடிக்கும் போது உங்களுக்கு அது வந்து துணி சுருக்கம் வராது. ஏன்னா இது நம்ம வந்து நேராக போட்டு கட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ சுருக்கம் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து வராது.
அதே மாதிரி நெக் பக்கத்துலையும் பிடிச்சி பாருங்க, உங்களுக்கு எந்த வித சுருக்கமோ அதில் வந்து தெரியாது. அப்போ இது நேர் கட் பிளவுஸ். இப்படி தான் நீங்கள் வந்து பிளவுஸில் வந்து கிராஸ் கட்டா இல்லை ஸ்ட்ரெயிட் கட்டா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு கிராஸ் கட் பிளவுஸ் சரியாக இருக்கும், யாரோட அளவுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் கட் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது மூலயமா கிராஸ் கட்டு ஸ்ட்ரெயிட் கட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா உள் பக்கமாக திருப்பிப்பாங்க, லைனிங் எடுத்து திருப்பிட்டு இந்த லைனிங்கை பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதாவது அந்த நூலிலைகள் நான் ஃபஸ்ட் அந்த டயக்ராமில் சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பேக்கில். அதே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸாக இருக்கும். அதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் எது ஸ்ட்ரெயிட் கட் எது கிராஸ் கட் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக இது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மெயினாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்குமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஷோல்டர் பக்கத்தில் இழுத்து பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஷோல்டர் பக்கத்தில் இழுத்து பிடிச்சி அது சுருக்கம் இருந்ததுன்னா அது கிராஸ் கட், சுருக்கம் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் கட் அப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கிராஸ் கட் சரியாக இருக்கும், யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் கட் சரியாக இருக்கும், யாருக்கு எந்த ப்ளவுஸ் கட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். கிராஸ் கட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 32 சைஸுக்கு கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் தாராளமாக போடலாம். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து கிராஸ் கட் தான் சரியாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் கட் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. உங்களோட செஸ்ட் சைஸ் 32 இன்ச் வரைக்கும் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸே போடலாம். உங்களுக்கு கப் ஷேப் வந்து சரியாக இருக்கும். 32 இன்ச் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கிராஸ் கட் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ என்ன வித்தியாசம் ரெண்டு ப்ளவுஸ்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸில் வந்து கப் ஷேப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம துணியை வந்து கிராஸில் போடும்போது அந்த துணி வந்து உங்களுக்கு இழுத்து கொடுக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து அது வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். அதுதான் வந்து அதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஸ்ட்ரெயிட் கட் கிராஸ் கட் அப்படிங்கிறது மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதா. சிலர் வந்து 32 இன்ச் தாண்டினவங்களுக்கு கூட ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் சரியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். கிராஸ் கட் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். கப் ஷேப் வந்து அப்போ ஷார்ப்பாக ஸ்ட்ரெயிட் கட்டில் வராதான்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட் கட்லேயும் ஷார்ப்பாக வரும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செஸ்ட் ஏரியா அதிகமாக உள்ளவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் போட்டால் அது இழுத்து கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கிராஸ் கட் தான் வந்து விரும்புவாங்க. ஸோ ஒரு இப்போ கஸ்டமரோ இல்லை உங்களுக்கோ எந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அதாவது கிராஸ் கட்னா கிராஸ் கட், ஸ்ட்ரெயிட் கட்னா ஸ்ட்ரெயிட் கட், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா சரியாக வரும். அதே மாதிரி ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் கட்க்கும் கிராஸ் கட்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம சென்டர் டாட் பிடிச்சிருப்போம்ல அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஹைட் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டை விட 1 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் நீங்கள் கீழே பாட்டம் அடி உயரம் அந்த டாட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போங்களா அதுலேருந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா டாட் பாயிண்ட் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஸ்ட்ரெயிட் கட்டுங்கும் போது உங்களுக்கு இழுத்து கொடுக்கும், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேம் தான். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சென்டர் டாட்டை மட்டும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்க்கு வந்து 1 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா சென்டர் டாட்டை லெஃப்ட் சைடு 1 இன்ச், ரைட் சைடு 1 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா கிராஸ் கட்டுக்கு மட்டும் நீங்கள் 1/4 இன்ச் வந்து நீங்கள் கம்மியாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போதும், சரியான அளவில் ஃபிட்டிங் இருக்கும். நீங்கள் அப்படியே 1 இன்ச் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வரும். ஸோ அதனால 1/4 இன்ச் நீங்கள் கம்மியாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான அளவில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3 டிஃப்ரென்ஸ் தான் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ்க்கும் கிராஸ் கட்க்குமான வித்தியாசம். ஸோ இந்த வீடியோ மூலமா இதை பற்றின ஒரு தெளிவான இது ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.